3 times a day. Okay? Okay, That's sir. all. You can go. அதை பாருங்க, கவலைப்படாதீங்க, சீக்கிரமா குணமாயிடும். அப்புறம் இவ்வளவு பேர் இங்க கூட்டமா நிக்க கூடாது. பேஷண்ட்க்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏன்னா ரங்கநாயகோட ஃபேக்டரி ஸ்டாஃப்ங்கிறதுனால தான் உங்க எல்லாரையும் இப்ப இங்க அலோவ் பண்ணிருக்கேன். அதுவும் இல்லாம பேஷண்ட்டுக்கு இப்பதான் பெயின் கில்லரும் செடேஷனும் கொடுத்துருக்கேன். அவங்க கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ நீங்க எல்லாம் சீக்கிரமா பார்த்துட்டு போயிடுங்க. ஓகே டாக்டர். ஓகேம்மா. இந்திரா, இந்திரா இங்க பாரு, கட்டு மட்டும்தான் பெருசா இருக்கு. விரல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி சரி பண்ணிட்டாங்க. நீ பழையபடி ஃபேக்டரிக்கு வந்து வேலை பார்க்கலாம். எல்லாம் சரியா போயிடும். அழுவாத. அக்கா, இவங்க மட்டும் சரியான நேரத்துல வந்து உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலனா உன் விரலே இருந்திருக்காதுக்கா. ப்ளீஸ் பேஷண்ட் கிட்ட அப்படிலாம் பேசாதீங்க. அப்பா, நான் வேணும்னு பண்ணலப்பா. தெரியாம நான் மெஷின்குள்ள மாட்டிக்கிச்சு. என் மேல கோபப்படாதீங்கப்பா. நான் சந்திரா கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இப்படி செய்யலப்பா. என்ன நம்புங்கப்பா. எங்க அவதான் அழுறாள். நான் அப்படிலாம் நினைக்கல. பயப்படாதன்னு எதை சொல்லுங்களேன். அம்மா, அப்பா கிட்ட சொல்லுமா, என்கிட்ட பேச சொல்லுமா. நான் வேணும்னு இப்படி செய்யலமா. என்ன நம்புங்கப்பா, என்கிட்ட பேசுங்கப்பா. அப்பா. அக்கா, நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன், எனக்கு தெரியும். அப்பா கிட்ட நீ எதுக்கு சும்மா பேசிட்டு இருக்க? நான் உன் தங்கச்சிதான்க்கா, நான் உன் தங்கச்சிதான், நீ அக்கா தான். நீ அழாத, நீ அழாதக்கா. நான் உன்னை நம்புறேன், நான் உன்னை நம்புறேன். நீ அழாத. எங்க வாய் திறந்து ஏதாவது சொல்லுங்களேன். என்ன திரும்பி பேசுறது? என்னத்த பேசுறது? அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. கல்யாண பத்திரிக்கை அடிச்சதுல இருந்து பிரச்சனை தான். இவளை இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு இவளுக்கு நான் எப்படி கல்யாணத்தை பண்றது? அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஆமா, பண்றதையும் பண்ணிட்டு மன்னிப்பு வேற மன்னிப்பு. இங்க பாரு இந்திரா, இங்க பாருமா. அழாத, அழக்கூடாதுமா. நீ அழறத பார்த்து அங்க பாரு, உங்க அம்மா அழுவாங்க, தங்கச்சி வருத்தப்படுவா. அழாத, தைரியமா இருக்கணும். இந்தாங்கம்மா. சந்திரா, இந்தா செலவுக்கு வச்சுக்கோ. பாத்துக்கோங்கம்மா. நான் வரேன். வரேன் இந்திரா. தீபா வாமா. அக்கா, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். இந்திரா அப்பாவுக்கு பொண்ணு மேல பாசமே இல்ல. அவங்க அப்பாவோட பிரச்சனையே சந்திர கல்யாண நேரத்துல இவ இப்படி பண்ணிட்டாளேன்னு தான் கோவம். என்ன இருந்தாலும் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறப்ப கொஞ்சம் நல்லா பேசிருக்கலாமே. எந்த நேரத்துல எப்படி பேசுறதுன்னு யாருக்குமே தெரியல. சரி, ரங்கா எப்படி இருக்கா? அவங்களுக்கு உடம்பு இப்ப பரவாயில்ல. அன்னைக்கு ரத்த வரத பார்த்துட்டு அவங்களுக்கு பிளட் பிரஷர் அதிகமாயிடுச்சு. நான் தான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வர வேண்டாம், வீட்லயே இருங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப அவங்க நல்லா இருக்காங்க. பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு 70,000 ரூபாய் ஆச்சு. நான் பே பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 ரூபாய் பே பண்ணியிருக்கேன். எல்லா ட்ரீட்மெண்ட் அவங்க பண்ணிடுவாங்க. இதை பார்த்துட்டு கொடுத்துருங்க. நான் இதுக்கு பார்க்கணும், என்கிட்ட இது காட்டுறீங்க. நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டா தானே இருக்கும். சரி. தீபா, எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க சார். இந்த விரல் துண்டா போனா அது ஐஸ் பாக்ஸ்ல வச்சு கொண்டு வரணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கேக்குறாருல்ல, சொல்லு. வந்து ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் ட்ரெயின்ல ஊருக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ ட்ரெயின்ல ஃபேன் ஓடாம இருந்தது. அவ விரலால தட்டி பார்த்தா அதுக்குள்ள ஃபேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ விரல் கட்டாயி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம்.
அப்போ அந்த டாக்டர் சர்ஜரிக்காக விரல் எங்கன்னு கேட்டாரு. அந்த விரலை தேடி எடுத்து கொடுக்கறதுக்குள்ள பாவம் அவளுக்கு சர்ஜரி பண்ண முடியாம போய் விரலே இல்லாம போயிடுச்சு. அதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அப்புறம் அந்த டாக்டர் வேற சொன்னாரு, இந்த மாதிரி ஏதாவது நடந்தா அந்த விரல் எடுத்து ஐஸ் பாக்ஸ்ல போட்டு கொண்டு வரணும்னு. அதனாலதான் நானும் ஐஸ் பாக்ஸ்ல போட்டு கொண்டு வந்தேன். டாக்டர் சர்ஜரி முடிச்சிட்டு வெளியில வந்த உடனே கேட்டாரு, யார் இந்த மாதிரி கரெக்டா ஐஸ் பாக்ஸ்ல விரல வச்சு கொண்டு வந்ததுன்னு. உன்னை பாராட்டணும்னு நினைச்சாரு தெரியுமா? நீதான் காணாம போயிட்ட. இல்ல, நான் காணாமல போல. எனக்கு ஒரு மாதிரி அது படிச்ச பொண்ணு இல்லையா, அத ரத்தத்தை பார்த்து பயந்துட்டா போல இருக்கு. ஆனா தைரியமா நீ மட்டும் கரெக்டா அப்படி பண்ணலன்னு வச்சுக்கேன், பாவம் இந்திராவுக்கு விரலே இல்லாம போயிருக்கும். நான் இதை கொடுத்துறேன். போலாமா? வா. லிஃப்ட் க்ளோஸ் பண்ணு. என்னம்மா இங்கேயே உட்காந்துட்டீங்க? நீங்க தானே சொன்னீங்க லஞ்ச் டயத்துல போயிட்டு சாயந்தரம் 4 மணிக்கு வான்னு. அதான் இப்ப வந்தேன். வாங்க கோயிலுக்கு போலாம். வேண்டாண்ண, ஏன் என்னாச்சு? எனக்கு மனசு சரியில்லை. உங்களுக்கு எப்பதான் மனசு சரியா இருந்தது? இந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டே மனசு சரியில்லைன்னு புதுசா சொல்றீங்க. இந்த பாருங்கம்மா, இவ்வளவு பெரிய வீடு, காரு, சொத்து, சுகம் எல்லாம் நிறைய இருக்கு. இங்க பாசம் கிடைக்குமா? கிடைக்காது. அங்க பாருங்க, அங்க தேடுங்க பாசத்தை. உங்களையே நம்பி வந்திருக்கா, எங்கேயோ போகணும்னு தயாரா இருக்கா. அவளை கூட்டு போங்க முதல்ல. தீபா, இங்க வா. எங்க போறாங்க சொல்லுங்க. எங்கேயாவது எங்கேயாவது போறோம், இங்க இருக்க கூடாது. எனக்கு தெரியும். வா. மச்சான் பெட்டரா என்ன பெட்டு? லேடி சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முத்தம் கொடுக்கணும். யாருக்குடா? அங்க ப்ளூ சாரி குண்டா இருக்கு. ஆமா, என்ன பெட்டு? 100 ரூபாடா. 100 ரூபாயா? முடியலனா 1000 ரூபாய் நீ எங்க கொடுத்துரு. கதையா இருக்க, அமௌண்ட் ஏத்து. 500 ரூபாடா. ஃபைன், முடிச்சிட்டு வரேன்ப்பா. வேணா, நீ போறியா? ஏரியா மோசமான ஏரியா. கார்த்திடா, நான் தூள் பண்றேன் பாரு. வயசு வித்தியாசம் தெரியாம முத்தமா கொடுங்க. நீங்க என் அம்மா மாதிரியே இருக்கீங்கம்மா. இவங்க எல்லாம் என் அம்மா மாதிரியே இருக்காங்க. என் அம்மா இப்படிதான் இருப்பாங்க. என் அம்மா போன வருஷம் கூட என் கூட இருந்தாங்க. அவங்க கூட தான் என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண. இந்த வருஷம் அவங்க இல்லம்மா. நீ பாக்கிறதுக்கு எங்க அம்மா மாதிரி என்ன தெரியுமா? இல்லன்னா நான் ஏன் வர உங்ககிட்ட? இத்தனை வருஷமா எங்க அம்மா கிட்ட தாங்க ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். என் அம்மா மாதிரியே இருக்காம்மா. ஆசீர்வாதம் பண்ணுமா. எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. என் அம்மா உன்ன மாதிரியே இருப்பாங்கம்மா. அதனாலதான் இப்படியே தாங்க இருப்பாங்க எங்க அம்மா. நீ யார் பெத்த புள்ளையோ என் கால வந்து உயிவுற. நீயும் உன்ன சேர்ந்தவங்களும் நல்லா இருக்கணும். என் புள்ளதான் என்ன விட்டுன்னு போயிட்டான். நீ யாவது நல்லா இருப்பா. ஐவாத மனசுல வச்சுக்காதம்மா. சரி சரி.
நீ நல்லா இருப்பப்பா. வரமா, நான் போயிட்டு வரமா. சரி சரி ஏடி, என்னடி? எக்ஸ்கியூஸ் மீ சார். சில்லுன்னு பியர் கிடைக்குமா? சாரி சார், இங்கே கிடைக்காது. அப்போ நாங்கள் வெளியேருந்து கொண்டு வரலாமா? இங்கே கொண்டு வரக்கூடாது சார். ம். வா. சாரிம்மா, நான் அண்ணே. கவனிக்கல. வாங்கண்ணே. இல்லம்மா, நீங்க 2 பேரும் போய் சந்தோஷமா சாப்பிடுங்க. நான் எதுக்கு நடுவுல? அது மட்டும் இல்ல, சாயந்தர நேரங்கள்ல நான் எது சாப்பிட்டாலும் முதல்ல அதை சாப்பிட்டு தான் சாப்பிடுவேன். சரி சரி. அவர் என்ன சொல்றாரு? சாயந்தரம் ஆச்சுன்னா இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாமே சாப்பிடுவாரு. நீங்க கூப்பிடுங்கிறதுக்காக நான் உடனே வந்துட முடியுமா? யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அவங்கவங்க அங்கதான் இருக்கணும். அதான் முறை.
ஒரு வாட்டி சொல்ல. இல்ல வேணாம். ஐயோ பரவாயில்ல சொல்லு. இல்ல மேடம் சொல்லுடா, இல்லனா ஈவ் டீசிங்ல உள்ள தள்ளிடுவேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏய் நில்லு நில்லு நில்லு. இது பாரு, நீ தேங்க்ஸ் சொல்லு. சொல்லு. தேங்க் யூ. ஐயோ அப்படி இல்ல, சிரிச்சுக்கிட்டு சொல்லு தேங்க்ஸ். தேங்க் யூ. ஐயா ஓகே, நீயும் ரொம்ப அழகா இருக்க. கிளம்பு. இப்படி தேங்க் யூ ரங்கு. நான் இன்னும் ஆர்டர் பண்றேன், வாங்கி தரியா? ஓ எஸ். எனக்கு ஒரு முத்தம் தாயே. முத்தமா?